Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.4ல second question பார்க்க போறோம். question என்னன்னா solve. இப்போ equation என்ன 2x minus 1 into x plus 3 into x minus 2 into 2x plus 3 plus 20 equal to 0. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது x plus 3 into x minus 2 இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதலாம். அதே மாதிரி into 2x minus 1 into 2x plus 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா எழுதலாம். plus 20 equal to 0. இது ஏன் இப்படி ரீரைட் பண்ணி எழுதுறோன்னா, இப்போ நீங்கள் வேறு காம்பினேஷன்ஸில் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காமனான எலிமெண்ட் வந்து கிடைக்காது. இந்த காம்பினேஷனில் மல்டிப்ளை பண்ணும்போது தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் வேறு எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு எந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது x plus 3 into x minus 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், x into x என்ன x square, 3 into x உங்களுக்கு என்ன வரும் 3x, minus 2 into x வந்து என்ன minus 2x, அடுத்து 3 into minus 2 இது உங்களுக்கு என்ன வரும் minus 6. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2x into 2x என்ன வரும் 4x square, அடுத்து 2x into 3 என்ன வரும் plus 6x, அடுத்து 3 into minus 1 இது வந்து minus 3 வரும். அதே மாதிரி 2x into minus 1 வந்து minus 2x இங்கே plus 20 equal to 0. இப்போ எழுதலாம் x square 3x minus 2x என்ன வரும் plus x minus 6 into இப்போ இங்கே என்ன வரும் 4x square 6x minus 2x என்ன வரும் plus 4x minus 3 இங்கே plus 20 equal to 0. இப்போ இங்கே x square plus x minus 6. இப்போ 4x square plus 4x இதில் 4 வந்து காமன் ஆட்டிங்கன்னா மீதி என்ன வரும் x square plus x அப்படின்னு வருமா minus 3 plus 20 equal to 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் x square plus x இருக்குது, இங்கேயும் x square plus x, அதாவது காமனாக ஒரு எலிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த காம்பினேஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ x square plus xன்றதை நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ y equal to x square plus x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் y minus 6 into இங்கே 4 into x square plus x அப்போ என்ன வரணும் 4y minus 3 plus 20 equal to 0. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் y into 4y என்ன வரும் 4y square, அடுத்து 4y into minus 6 என்ன வரும் minus 24y, அடுத்து minus 3 into y என்ன வரும் minus 3y, அடுத்து minus 6 into minus 3 என்ன வரும் plus 18 இங்கே plus 20. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் equal to 0. அப்போது 4y square minus 24y minus 3y என்ன வரும் minus 27y, அடுத்து இங்கே plus 18 plus 20 என்ன வரும் plus 38 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் 38 into 4. அதே மாதிரி ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும் minus 27. இப்போ 38 into 4 இது நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் இங்கே 38 தான் வரும். இப்போ 38 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன வரணும் 19. இப்போ பார்த்தீங்கன்னா 4 into 2 இது வந்து என்ன 8. அதே மாதிரி இன்னொன்று என்ன 19. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஏன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து 27 அப்படின்னு வரும். ஏன்னா நீங்கள் minus 8 minus 19 எடுத்திங்கன்னா என்ன வரும் சம் வந்து minus 27. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 38 into 4 ஸோ அதுவும் கிடைக்குது. அப்போது இது நீங்கள் எப்படி எழுதலாம் 4y square minus 27y. ஸோ இது நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் minus 8y minus 19y அப்படின்னு எழுதலாம் plus 38 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது 4y. ஸோ அது காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் y minus 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் minus 19 காமனாக இருக்குது. அப்போது காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் y minus 2 equal to 0. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன 4y minus 19 into y minus 2 equal to 0. ஸோ இது இப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் 4y minus 19 equal to 0. அதே மாதிரி இங்கே y minus 2 equal to 0. இப்போ yன்றது நம்ம என்ன எடுத்துருந்தோம் x square plus x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 into x square plus x minus 19 equal to 0. இங்கே வந்து x square plus x minus 2 equal to 0. இப்போ 4 உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும் 4x square plus 4x இங்கே minus 19 equal to 0. ஸோ இங்கே ஈக்குவேஷன் ஆல்ரெடி என்ன பார்த்தோம் x square plus x minus 2 equal to 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணலாம். x square plus x minus 2 equal to 0. அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் minus 2. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு வரணும். அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2
and minus 1. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2, ஆட் பண்ணிங்கன்னா 1. அப்போ இதை நீங்கள் ஃபேக்டர்ஸாக எதெல்லாம் எப்படி எதெல்லாம், அதாவது x plus 2 into x minus 1 equal to 0. ஸோ அது மூலமாக என்ன சொல்லலாம், x plus 2 equal to 0, அதே மாதிரி x minus 1 equal to 0. அப்போ x equal to minus 2, அதே மாதிரி x equal to 1. இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம ax square plus bx plus c equal to 0. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏயோட வேல்யூ என்ன 4, அதேமாதிரி பியோட வேல்யூ என்ன 4, அதேமாதிரி சியோட வேல்யூ என்ன -19. அப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது மைனஸ் பியோட வேல்யூ என்ன 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர், அப்போது 4 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 4 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன -19 பை 2a. அப்போது 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போது -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் என்ன 16 -4 இன்ட்டு 4 இன்ட்டு -19 உங்களுக்கு என்ன வரும் 304. அப்போது ப்ளஸ் 304 பை 2 இன்ட்டு 4 என்ன 8. அடுத்து என்ன வரும், இப்போ -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 304 என்ன வரும் 320 பை 8. அப்போ -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 320ன்றதை நம்ம 16 இன்ட்டு 20 அப்படின்னு எழுதலாமா, ஏன்னா 16 இன்ட்டு 20 வந்து 320 தான். ஸோ நம்ம அப்படி எழுதலாம் பை 8. அப்போது -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 16 உங்களுக்கு என்ன வரும் 4 இன்ட்டு ரூட் 20 அப்படின்னு நம்ம எழுதலாம் டிவைடட் பை 8. இப்போ நியூமரேட்டரில் 4 வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4 காமனாக எடுத்திங்கன்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 20 அப்படின்னு வரும் டிவைடட் பை 8. ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது டினாமினேட்டரில் 2 அப்படின்னு வரும். அப்போது -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 20 பை 2. இப்போ அகெயின் இப்போ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 20ன்றதை நம்ம 4 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதலாம் பை 2. அப்போ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 வந்து உங்களுக்கு என்ன வரும் 2. அப்போது 2 இன்ட்டு ரூட் 5 பை 2. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன -1 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 5 பை 2, அதே மாதிரி -1 மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5 பை 2. ஸோ இதான் வந்து சொல்யூஷன். ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது 1 and -2. ஸோ இதுதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ இதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர்.